So hi, hello, welcome back guys. This is Digihubspot. So இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் how to add your website in Bing Webmaster tool. ஆமாங்க. ஸோ நம்மளோட வெப்சைட்டை எப்படி Bing Webmaster டூலில் ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிப்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் வீடியோ நம்ம Digihubspotல கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ் கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியது இருக்குது. சில பேருக்கு பிங் அப்படின்னாலே என்னென்னு தெரிய மாட்டேங்குது. அண்ட் அதே மாதிரி எத்தனை சர்ச் இன்ஜின்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்டுன்றது கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு அந்த டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம் இப்போது. ஸோ நம்ம பார்த்தோன்னா ஒரு காமனான ஒரு 5 சர்ச் இன்ஜின்ஸை எடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கூகுள், அது ஒரு சர்ச் இன்ஜின். அண்ட் செகண்ட் பிங், அதுவும் ஒரு சர்ச் இன்ஜின். அண்ட் தேர்ட் டிடிஜி, டக்டக்கோ, ஸோ அதுவும் ஒரு சர்ச் இன்ஜின். அண்ட் ஃபோர்த் பைடு, ஃபிஃப்த் யாண்டெக்ஸ். ஸோ இந்த 5ல் 2 வந்து நம்ம ப்ரைமரி சர்ச் இன்ஜினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் பிங். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் யூசர்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அண்ட் புதுசாகவும் ஆட் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டக்டக்கோ, பைடு, யாண்டெக்ஸ், ஸோ இந்த 3 சர்ச் இன்ஜின்ஸுமே வேறு இதுவில் சம்மந்தப்பட்டது. ஸோ அதில் யாண்டெக்ஸ் அண்ட் பைடு, யாண்டெக்ஸ் வந்துட்டு ரஷ்யன்ஸோட சர்ச் இன்ஜின். ஸோ அவங்க வந்து நம்ம இப்போ எப்படி கூகுள் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி அவங்க கண்ட்ரியில் யாண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் பைடு அப்படின்றது சைனீஸ் ஓன்டு சர்ச் இன்ஜின். ஸோ அவங்க வந்துட்டு கூகுளுக்கு பதிலாக பைடுன்ற சர்ச் இன்ஜின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டக்டக்கோ வந்து காமன் தான். ஸோ யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கிறது பிங் அண்ட் கூகுள். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு வெப்சைட் நம்ம வந்து புதுசாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டில் நடக்கிற கிளிக்ஸ், இம்ப்ரெஷன்ஸ், பேக்லிங்க் கவுண்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக்காக எப்படி லிஸ்ட் ஆகிருக்கு, எந்த கண்ட்ரி மூலியமாக கிளிக்ஸ் நடக்குது, இதெல்லாம் வந்து எங்கே பார்ப்பீங்க? கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்ற ஒரு டூலில் நீங்கள் பார்ப்பீங்க. பிகாஸ் அது கூகுள் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் பிங்கில் இருக்கிற மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் யூசர்ஸ் வந்துட்டு உங்களோட கிளிக்ஸ், இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஆர்கானிக் டிராஃபிக் அண்ட் பேக்லிங்க்ஸ், ஸோ எந்த கண்ட்ரிலேருந்து பிங் யூசர்ஸ் வந்து உங்கள் வெப்சைட்டை பார்க்குறாங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்கள் வெப்சைட்டுக்கு பிங் வெப்மாஸ்டர் டூல் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் உங்களோட வெப்சைட்டை. ஸோ அப்போ தான் பிங் யூசர்ஸோட அனாலிட்டிக்ஸை வந்து நீங்கள் அதில் பார்க்க முடியும். ஸோ இதுதான் காமன். ஸோ நமக்கு கூகுளுக்கு கூகுள் சர்ச் கன்சோல் இருக்குது, மைக்ரோசாஃப்ட்க்கு பிங் வெப்மாஸ்டர் இருக்குது. ஸோ இது 2 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது 2 தான் நம்ம இப்போ ப்ரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு பாதி டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மீதி டவுட் இதை ஆட் பண்ணும்போது நானே கிளியர் பண்ணிடுறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது இதில் பார்த்தோன்னா இதுலேயும் ஒரு சில பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் வந்துட்டு கூகுள் சர்ச் கன்சோல் இருக்குது, எனக்கு நான் ஜஸ்ட் பிங் மட்டும்தான் ஆட் பண்ணணும், இல்லை எனக்கு கூகுள் சர்ச் கன்சோலும் இல்லை, பிங்கும் இல்லை, நான் புதுசாகவே ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம Digihubspotலேயே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கூகுள் சர்ச் கன்சோலில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை போய் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே உங்களுக்கு கிளியரான ஸ்டெப்ஸ் இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் ஆல்ரெடி கூகுள் சர்ச் கன்சோல் இருக்குது, அவங்க பிங்கையும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட SERP போயிட்டு பிங் வெப்மாஸ்டர்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள். ஸோ பிங் வெப்மாஸ்டர் டூல் வந்துடும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கன்சோல் எந்த ஜிமெயில் ஐடியில் இருக்கோ அந்த ஜிமெயில் ஐடியிலேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் சைன்இன் கொடுங்க. அண்ட் இதில் வந்து 3 ஆப்ஷன் கேட்குது, மைக்ரோசாஃப்ட், கூகுள், ஃபேஸ்புக். ஸோ நான் கூகுள் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ கூகுள் என்னோட ஜிமெயில் கொடுத்த உடனே அது ஃபெச் ஆகிடுச்சு. ஸோ ஃபெச் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா digihubspot.com இருக்குது. எனக்கு என்னோட ப்ரைமரி மெயில் தேவையில்லை. என்னோட ஒரு பிளாகர் வெப்சைட்டை தான் நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை கேன்சல் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு உங்களோட ப்ரைமரி வெப்சைட்டே வந்திருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மல்டிபிள் வெப்சைட் இருக்கிறதுனால நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் நான் இங்கே கூகுள் சர்ச் கன்சோல்லேருந்து இம்போர்ட் யுவர் சைட்ஸ் ஃப்ரம் GSC, கூகுள் சர்ச் கன்சோல். ஸோ இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டா அகெயின் என்னோட எந்த ஜிமெயில் ஐடின்னு கேட்குது. கன்சோலோட என்னோட ஜிமெயில் ஐடி digihubspot@gmail.com. ஓகே. ஸோ அலோவ் கொடுங்க.
ஸோ அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா இம்போர்ட்ஸ் ஃப்ரம் கூகுள் சர்ச் கன்சோல். ஸோ என்னோட கன்சோலில் 2 வெப்சைட்ஸ் இருக்குது. ஒன்று என்னோட ப்ரைமரி அண்ட் இன்னொன்று பிளாகர் வெப்சைட். நான் என்னோட ப்ரைமரி ஆட் பண்ண விரும்பலை. ஸோ நான் ஜஸ்ட் பிளாகர் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ digihubspot.blogspot.com பார்க்குறீங்க. ஸோ அதை தான் நான் இங்கே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இம்போர்ட் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஆடிங் யுவர் சைட் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ இங்கே ஆடடும் ஆயிடுச்சு. ஸோ டன் கொடுத்துடுங்க. ஸோ டன் கொடுத்துட்ட உடனே என்னோட பிளாகர் வெப்சைட் பிங் வெப்மாஸ்டர் டூலில் ஆட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வித் த ஹெல்ப் ஆஃப் கூகுள் சர்ச் கன்சோல். ஸோ கூகுள் சர்ச் கன்சோல்லேருந்து ஃபெச் பண்ணி எனக்கு பிங்லேயும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சர்ச் பர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்மளுக்கு கன்சோலில் இருக்கோ ஸோ அதே ஃபெசிலிட்டிஸ் இதுலேயும் இருக்குது. அண்ட் இதுலேயும் சைட் மேப்ஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டாக வச்சுருந்தீங்கன்னா அதில் யோஸ்ட் இருக்கும். ஸோ யோஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் அங்கேயே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். இல்லைனா இங்கேயும் சைட் மேப் அப்டேட் இருக்குது. ஸோ இங்கேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அகெயின் யூஆர்எல் சப்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட வெப்சைட்டோட யூஆர்எல்ஸ் இருந்ததுன்னா இங்கே நீங்கள் சப்மிட் யூஆர்எல்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணிக்கலாம். அண்ட் யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷன் சேம் தான். ஸோ நம்ம எப்படி கூகுள் சர்ச் கன்சோல் யூஆர்எல் இன்ஸ்பெக்ஷனில் எரர்ஸ் செக் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் பிங்கில் ஏதாவது எரர் ஷோகேஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இங்கே ஐடென்டிஃபை ஆகிடும். அண்ட் இதில் சைட் ஸ்கேனும் இருக்குது. சைட் ஸ்கேனும் இருக்குது. எஸ்சிஓ ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். பேக்லிங்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பேஸ் பண்ணது மைக்ரோசாஃப்ட்டில் உங்களோட வெப்சைட் எப்படி பர்ஃபார்ம் ஆகிறது மட்டும்தான் எடுத்து தரோம். இது ஓவரால் சர்ச் இன்ஜின் பேஸாக எடுத்து தராது. ஓகேவா? ஸோ கூகுள் அது டோட்லி டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிங் இட் டோட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இவ்வளோ தான் ஸ்டெப்ஸு. ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸு. ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேணாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு பிங் வெப்மாஸ்டர் டூல் ஆடட் ஆகிடும். ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக அகெயின் ஐ ரிமைண்ட் யூ, ஸோ யூனிவர்சல்லேருந்து GA4 அப்டேட் பண்ணாதவங்க சீக்கிரமாகவே அப்டேட் பண்ணிவிடுங்க. ஸோ பிகாஸ் ஜூலை 1 யூனிவர்சல் அனாலிட்டிக்ஸ் டேட்டா ட்ராக் ஆகாது. ஸோ அதை பற்றியான கிளியர் வீடியோ நம்ம டிஜிஹப்ஸ்பாட்டில் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ போயிட்டு வாட்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிடுங்க. So thanks for watching and bye from Digihubspot.